ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் பிஸ்கட் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மைதா மாவில் பிஸ்கட் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் கோதுமை மாவில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், ஜீனி 1/2 கப் எடுத்திருக்கேன், அதோட ஏலக்காய் 2 போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை தொட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வலுன்னு இருக்கணும், டால்கம் பவுடர் மாதிரி இருக்கணும்ப்பா கையில் தொடையில். ஸோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள். அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாவே போதும். அப்புறம் வாட்டர் எடுத்திருக்கேன், தேவையானதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ மறுபடியும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம், 1 கப் சர்க்கரை ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துருக்கோம், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துருக்கோம். இப்போ வாங்க மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாவு ரெடி பண்ண தேவையானதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. பிறகு சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க மாவோட. அடுத்து நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சால்ட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது 3ஐயும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அந்த மாவில் சேர்த்துக்குங்க. நெய் இல்லைனாலும் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய் எங்கெங்கேயும் உருட்டி நிற்கும், ஸோ அதெல்லாம் நல்லா மாவோடு சேர்த்து பிணைஞ்சி விட்டுடுங்க. நல்லா உதிரியாக வரணும்.
அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமும் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் இழுக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியான ஒர்க் தான். இந்த கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் இழுத்து கொண்டு போய்கிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அழகாக குட்டி குட்டி பிஸ்கட் சைஸில் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கான்னு நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஒவ்வொரு பிஸ்கட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடையில் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி சிம்லேயே மாற்றிக்கலாம். ஸோ ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்னும் போடலாம். நான் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அதில் பபுள்ஸ் இன்னும் அடங்கலை. பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ சிம்மிலே வச்சு பபுள்ஸ் போகிற வரைக்கும் விடுங்க, ரெடி ஆகிடும். பாருங்கள், பபுள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ செவந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப செவக்க விட்டோம்னா கருகின மாதிரி ஆகிடும். ஸோ இதுவே போதுமானது. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான். அதை நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சு நான் அது மேலே அதை எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அதில் அந்த மாதிரி பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிஸ்கட். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க வந்து சின்னதாக இருக்கிறதா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனால் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெய் இருக்கிற மாதிரியே தெரியல பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். இதில் எண்ணெய்லாம் குடிக்காது ரொம்ப. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா பாப்பி சேனலுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.